சார் நீங்கள் ஒரு இடத்துல இது சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது சார். ஒவ்வொரு தூக்கமும் மரணத்தின் ஒத்திகை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்த புதுசில், நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி வந்த புதுசில் நம்ம நைட்டு வந்து உங்களுக்கு நிஜமாவே அந்த தூக்கன்றது இருந்துச்சா? அதாவதுப்பா, பசியால் தூக்கம் இல்லாமல் புரண்டிருக்கலாம், தூங்காமல் இருக்க முடியாது. தண்ணியாவது குடிச்சிட்டு தூங்கிடுவோம். அந்த அந்த இளமை என்பது பசி தாங்க வச்சிடும். அந்த சக்தியை இயற்கையோ அல்லது இறைவனோ அல்லது நம்ம தாய் கொடுத்த அந்த உடம்பு, அதை அந்த சக்தி உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த இன்சுலின் ஃபார்ம் ஆகிடும். பட் அதுதானே பிற்காலத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. வாயை திறந்தோடனே வசனம் வருது அப்படின்னா அந்த காலம் கொடுத்த ஞானம் சார். ஆனால் அப்போலேருந்து இப்போ பார்க்கும்போது இப்போ தூங்கும் போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ தான் ஈஸியாக தூக்கம் வரும். இப்போ தான் நிஜமா சார்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? கஷ்டம்தான்ப்பா. இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற பொழுது ஒரு மனிதன் நிறைவாக இருந்திருப்பான். பியூட்டிஃபுல். ஆமாம். நீ வந்து வெறும் வீட்டில் வந்து பூட்டு இல்லாமல் தூங்கலாம். ஆமாம். ஒரு 15 பவன் நகை, 2 மூட்டை அரிசி, ஒரு கன்னி பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டாமல் இருந்து தூங்குவானா? அதனால இப்போதான் இன்னும் கஷ்டமாக இருக்குன்றீங்க. அப்போ கூட நிம்மதியாக தூங்கி. எல்லாருமே அப்படிதான்.